ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக வாயில் வச்சதுமே கரையிற அளவுக்கு செம்ம சாஃப்டான நெய் மைசூர் பாக் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க 2 டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி நெய் மைசூர் பாக் வீட்லேயே செஞ்சு பாருங்கள். பேக்கரியில் வாங்குகிற அதே டேஸ்ட் அண்ட் அதே டெக்ஸ்சரில் சாஃப்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெசிபியையும் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நெய் மைசூர் பாக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட் ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவை எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப்பு அப்படின்னா கிளாஸில் கடலை மாவை மெஷர் பண்ணிக்கலாம். கடலை மாவை சலிக்கிறதுக்காக ஒரு பவுல் மேலே இந்த மாதிரி மாவு சலிக்கிற ஜல்லாடை வச்சுட்டு கடலை மாவை ஜல்லாடையில் சேர்த்துட்டு கடலை மாவை சலிச்சுக்கலாம். கடலை மாவில் மாவு அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் ஃபஸ்ட்டு சலிச்சுக்கோங்க. கடலை மாவை நல்லா இந்த மாதிரி சலிச்சதுக்கு அப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் எந்த ஒரு ஃப்ளேவருமே இல்லாத எண்ணெயாக இருக்கணும். கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் சேர்த்துக்க கூடாது. சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் கடலை மாவை எடுத்துக்கிறோம் அப்படின்னா 1 கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அளவு கரெக்டாக இருக்கும். கடலை மாவு கூட எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா எண்ணெயில் கடலை மாவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மாவு கொஞ்சம் கூட அங்கங்கே கட்டி கட்டியாக இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற போல் மாவை கரைச்சி விட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய விதமான தீபாவளி பலகாரம் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மைசூர் பாக் மாவை ட்ரேயில் ஊற்றணும்ல, அதுக்காக ஃபஸ்ட்டே இந்த மாதிரி ஒரு கேக் ட்ரேயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை கேக் ட்ரேயில் அப்ளை பண்ணிக்கோங்க. கேக் ட்ரேக்கு பதிலாக உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு தட்டு அப்படின்னா டிஃபன் பாக்ஸ் இருக்கும்ல, அதில் கூட நெய் அப்படின்னா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா அதை அப்படியே வச்சிடலாம். அடுத்து மைசூர் பாக் செய்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு வானலில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் கடலை மாவை மெஷர் பண்ணிக்கிட்டோமோ அதே கப்பால் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1.5 கப் சர்க்கரைக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது சர்க்கரை முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரையை கரைச்சி விட்டுக்கலாம். இன்றைக்கி நெய் மைசூர் பாக் செய்கிறதுக்காக நான் 1/4 கிலோ அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிட்டேங்க. இந்த 1/4 கிலோ கடலை மாவில் 1 கிலோ அளவுக்கு நெய் மைசூர் பாக் கிடைக்கும். சர்க்கரை தண்ணியில் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த சர்க்கரை தண்ணியை வடிகட்டிட்டு திரும்ப இந்த சர்க்கரை தண்ணியை வானலே சேர்த்துக்கிறேங்க. நான் எடுத்துக்கிட்ட சர்க்கரையில் டஸ்ட் இருக்கிற போல இருந்துச்சு, அதனால தான் சர்க்கரையை கரைச்சிட்டு அந்த தண்ணியை வடிகட்டிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எடுத்துக்கிற சர்க்கரையில் டஸ்ட் எதுவும் இருக்காது அப்படின்னா சர்க்கரையை கரைச்சிட்டு அதை வடிகட்டணும் அப்படின்ற அவசியம் இல்லை. டைரெக்டாக நீங்கள் சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். சர்க்கரை தண்ணியை வடிகட்டிட்டு திரும்ப வானலில் சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ பாருங்கள், சர்க்கரை தண்ணி ஒரு கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் சர்க்கரையோட பாகுபதம் நான் செக் பண்ணிக்கிறேன். சர்க்கரை தண்ணியோட பாகுபதம் செக் பண்ணுறதுக்கு சர்க்கரை தண்ணியை விரலால் தொட்டுட்டு 2 விரலாலையும் நான் அந்த மாதிரி டச் பண்ணி பார்க்குறேங்க. சர்க்கரை தண்ணி பிசு பிசுப்பாக தான் இருக்குது, இன்னும் ஒரு கம்பி பதம் வரலை. அதனால் இன்னும் சர்க்கரை தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சர்க்கரை தண்ணியை ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடுங்க. 5 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா பாகுபதம் செக் பண்ணி பார்க்கலாம். சர்க்கரை தண்ணியை விரலால் தொட்டுட்டு 2 விரலுக்கும் நடுவில் இந்த மாதிரி சர்க்கரை தண்ணியை தொட்டு பாருங்கள். ஒரு கம்பி போல் ஃபார்ம் ஆகி உடனே உடையுது பாருங்கள். இது 1/2 கம்பி பதம். இன்னும் ஒரு 3 நிமிஷத்துக்கு சர்க்கரை தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். 3 நிமிஷம் சர்க்கரை தண்ணியை கொதிக்க வச்சதுக்கப்புறம் பாருங்கள், சர்க்கரை தண்ணியை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அதில் எந்த அளவுக்கு பபுள்ஸ் நல்லா கொதிச்சு வருது அப்படின்னு. இந்த அளவுக்கு நிறைய பபுள்ஸ் சர்க்கரை தண்ணி கொதிக்கும் போது இந்த ஸ்டேஜில் சர்க்கரை தண்ணியோட பாகுபதம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு சர்க்கரை தண்ணியை விரலில் தொட்டுட்டு இந்த மாதிரி சர்க்கரை தண்ணியை 2 விரலால் தொட்டு பாருங்கள். ஒரு கம்பி போல் ஃபார்ம் ஆகுதுல்ல, இது ஒரு கம்பி பதம். ஒரு கம்பி போல் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் தான் உடையும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் ஒரு கம்பி பதம். அரை கம்பி பதம் அப்படின்னா ஒரு கம்பி பதம் ஃபார்ம் ஆகும்போதே உடையும். அதுதான் அரை கம்பி பதம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் காமிக்கிற போலவே இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வரதை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நமக்கு மைசூர் பாக் நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு இந்த பாகு பதம் பார்க்குறது ரொம்பவே முக்கியம். சர்க்கரை தண்ணி ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை சர்க்கரை தண்ணி கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடலை மாவை சர்க்கரை தண்ணி கூட சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அந்த சர்க்கரை தண்ணியும் கடலை மாவும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வரும். அதே போல் மைசூர் பாக் செய்யும்போது கண்டிப்பாக ஸ்டார்டிங்லேருந்து மைசூர் பாக் செஞ்சு முடிக்கிற வரைக்குமே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சர்க்கரை பாகும் கடலை மாவும் ஒன்றா மிக்ஸ் ஆகிறது எவ்வளோ நல்லா தெரியுது அப்படின்னு. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
சக்கரை பாவு கூட கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா கடலை மாவு குக்காக ஸ்டார்ட் ஆகும். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கடலை மாவுலேருந்து நல்ல பபுள்ஸாக வருது பாருங்கள். ஆனால் கடலை மாவை நம்ம கரண்டியால் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தண்ணியாக தான் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கடலை மாவு இந்த மாதிரி தண்ணியாக இல்லாமல் நல்லா கெட்டியாகி வரணும். அதே சமயம் கடலை மாவுடைய பச்சை வாசனை போயிட்டு நல்லா குக் ஆகணும். அது வரைக்கும் நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கடலை மாவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அதே மாதிரி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கடலை மாவை குக் பண்ணும்போது தான் கடலை மாவுடைய பச்சை வாசனை கொஞ்சம் கூட அந்த நெய் மைசூர் பாலில் வராது. ஹை ஃப்ளேமில் வச்சு கடலை மாவை குக் பண்ணிங்க அப்படின்னா கடலை மாவுடைய பச்சை வாசனை கண்டிப்பாக அந்த ஸ்வீட்டில் வரும். கடலை மாவு குக்காக அதோடைய கன்சிஸ்டன்சி நல்லா கெட்டியாகி வரும். அதே மாதிரி நம்ம கடலை மாவை எண்ணெயில் தானே கரைச்சிருக்கோம், அந்த எண்ணெயுமே வந்துட்டு சைடில் நல்லா பிரிஞ்சு வரும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நெய் மைசூர் பாவை ஃபுல்லாக நெய்யிலே செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து எண்ணெயில் கடலை மாவை கரைச்சிக்கிட்டேன்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெய் யூஸ் பண்ணாலும் 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் அளவுக்கு மெல்ட் பண்ண நெய் சேர்த்துக்கோங்க. அளவு கரெக்டாக இருக்கும். நான் வந்துட்டு குறைவான அளவில் நெய் சேர்த்து நெய் மைசூர்பா செய்யணுன்றதுக்காக ஃபஸ்ட்டு நெய் யூஸ் பண்ணாமல் எண்ணெய் யூஸ் பண்ணியிருந்தேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடலை மாவை பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததை விடவே கடலை மாவு இப்போ நிறைய பபுள்ஸ் வந்து நல்லா குக் ஆகுது பாருங்கள். அதோடைய கன்சிஸ்டன்சியுமே கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு. இந்த மாதிரி பாதி அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா இந்த கடலை மாவு கூட நெய் சேர்த்துக்கலாம். நெய்யோட அளவு பார்த்திங்கன்னா கடலை மாவை நம்ம மெஷர் பண்ணிட்டோம்ல, அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு மெல்ட் பண்ண நெய் எடுத்துக்கோங்க. நெய் வந்து கண்டிப்பாக மெல்ட் பண்ணி தான் எடுக்கணும். இந்த 1/2 கப் நெய்யில் 1/4 கப் அளவுக்கு நெய்யை மட்டும் கடலை மாவு கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கடலை மாவு கூட நம்ம சேர்த்துக்கிட்ட நெய் வந்து கடலை மாவில் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற நெய்யை சேர்த்துக்கலாம். இந்த மைசூர்பா செய்யறதுக்கு கம்மியான அளவில் தானே நெய் சேர்த்துருக்கோம், நெய்யோட ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து இருக்குமா, நெய் மைசூர்பா போலவே இருக்குமா அப்படின்னு யோசிப்பீங்க. கண்டிப்பாக இந்த மைசூர்பா நெய் மைசூர்பா கூடிய டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்டர்லேயே இருக்கும். நீங்களே சொன்னால் மட்டும்தான் தெரியும் இதில் நீங்கள் என்ன சேர்த்து செஞ்சுருக்கீங்க அப்படின்றது. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துக்கிட்ட நெய் எல்லாமே கடலை மாவு கூட நல்லா அப்சார்ப் ஆகி குக் ஆகி வந்ததுக்கப்புறமா மீதி வச்சுருக்கோம்ல 1/4 கப் அளவுக்கு நெய், அதையும் கடலை மாவு கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1/2 கப் அளவுக்கு மெல்ட் பண்ண நெய் சேர்க்கணுமா அப்படின்னு யோசிப்பீங்க. கண்டிப்பாக 1/2 கப் அளவுக்கு நெய்யாவது சேர்த்தா தான் அந்த நெய் மைசூர்பா டேஸ்ட்டுக்கு இந்த மைசூர்பா இருக்கும். கண்டிப்பாக ஒரு 1/2 கப் அளவுக்கு நெய்யாவது மைசூர்பா செய்யும்போது சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக இப்போ சேர்த்துக்கிட்டோம்ல 1/4 கப் அளவுக்கு நெய், அதுவுமே இந்த கடலை மாவு கூட நல்லா அப்சார்ப் ஆகி கடலை மாவு நல்லா குக் ஆகணும். அது வரைக்கும் கடலை மாவை குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கடலை மாவில் நம்ம சேர்த்துக்கிட்ட நெய் எல்லாமே கடலை மாவில் நல்லா அப்சார்ப் ஆகி கடலை மாவுமே நல்லா குக் ஆகி வந்திருக்குங்க. கடலை மாவு குக் ஆகியிருக்கா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா கடலை மாவை பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நல்ல கிளாஸியான ஒரு லுக்கில் இருக்குல்ல. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதே போல் கடலை மாவை கரண்டியால் இந்த மாதிரி எடுத்து விட்டு பார்த்தோம் அப்படின்னா ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் மடங்கி விழுது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும் கடலை மாவுடைய கன்சிஸ்டன்சி. இப்படி கூட நீங்கள் செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் கடலை மாவு நல்லா குக் ஆகியிருக்கு அப்படின்றத. அவ்வளோதாங்க, கடலை மாவு நல்லா குக் ஆகியிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம வந்து கடலை மாவை குக் பண்ணோம் அப்படின்னா மைசூர்பா வந்து நல்லா ஹார்ட் ஆகிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது இந்த கடலை மாவை நம்ம ஏற்கனவே எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம்ல கேக் ட்ரே, அந்த கேக் ட்ரேயில் இந்த கடலை மாவை ஊற்றிக்கலாம். கடலை மாவை கேக் ட்ரேயில் ஊற்றும் போதே பாருங்கள் நல்லா மடிஞ்சு விழுது இல்லை, இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஃப்ரெண்ட்ஸ், நெய் மைசூர்பா அடிப்பக்கமும் மேல் பக்கமும் லைட்டாக ஒரு எல்லோ கலர்லேயும் நடுவில் வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் கலர்லேயும் இருக்கும்ல, அந்த மாதிரி கலர் வரணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு கடலை மாவை கேக் ட்ரே அப்படின்னா பிளேட்டு டிஃபன் பாக்ஸில் ஊற்றுறோம்ல, அது வந்துட்டு தட்டையாக இல்லாமல் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற போல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கடலை மாவை ஹைட்டாக இருக்கிற ட்ரேயில் ஊற்றணும் அப்படின்னா கடலை மாவு சூடாக இருக்கிறதுல இன்னுமே நல்லா வந்து குக் ஆகும். அப்போ வந்துட்டு மேல் பக்கமும் அடிப்பக்கமும் லைட்டாக எல்லோ கலர்லேயும் நடுவில் வந்துட்டு ஒரு ப்ரௌன் கலர்லேயும் வரும். கடலை மாவை ட்ரேயில் சேர்த்துட்டு மேலே வந்து லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. லெவல் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இந்த கடலை மாவுடைய சூடு அப்படியே ஆறணும், ஆற விட்டுடலாம். சூடு ஆறினதுக்கப்புறமா பாருங்கள், கையை வச்சு பார்க்கும்போதே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது இந்த கடலை மாவை நம்ம வேறொரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். கேக் ட்ரேவை அந்த மாதிரி பிளேட் மேலே கவுத்தி போட்டுட்டு லைட்டாக ஒரு 2 தட்டு தட்டினீங்க அப்படின்னா கடலை மாவு அழகாக டிமோல்ட் ஆகிடும். இப்போது இதை வந்துட்டு நமக்கு பிடிச்சமான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு கடையில் வாங்குவோம்ல அதே போலவே ஸ்கொயர் ஷேப்லேயே கட் பண்ணிக்கிறேன். ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நெய் மைசூர்பா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஸ்வீட் ஷாப்பில் போயிட்டு நெய் மைசூர்பா வாங்கவே மாட்டீங்க. நம்ம ஸ்வீட் ஷாப்பில் வாங்குறத விடவே வீட்டில் செய்யும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும்.
வரப்போகிற இந்த தீபாவளிக்கு நெய் மைசூர் பாவை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது என்னை ரொம்ப ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். இந்த ரெசிபியை பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நெய் மைசூர் பாவை கட் பண்ணதுக்கு அப்புறமா காமிக்கிறேன் பாருங்கள். அதோடைய கலர் வந்துட்டு அடிப்பக்கமும் மேல் பக்கமும் லைட் எல்லோ கலர்லேயும் நடுவில் மட்டும் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்திருக்கு பாருங்கள். நான் சொன்னதை போலவே செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் இதே போல் வரும். நெய் மைசூர் பாவை நான் 2 புட்டு காமிக்கிறேன். அது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். வாயில் வச்சதுமே கரையிற அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு சாஃப்டாக ஸ்வீட் ஷாப்பில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் அதே டெக்ஸ்டரில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த நெய் மைசூர் பாக் ரெசிபி. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் ஒரு டேஸ்டியான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.